Taste the Daily. திரு ஜவஹர் அலி சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு ரேஷன் கார்டு தான் ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லா நலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது இருக்கு. அந்த ரேஷன் கார்டை வழங்குறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இதற்காக இப்படி காத்திருக்க வைக்கிறாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும், தமிழக மக்களுக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் என்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த விடியாத இந்த விளங்காத திமுக ஆட்சியை மக்களை இன்றைக்கு வாட்டி வதைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா ரேஷன் கார்டு கொடுக்கல மேடம். 3 வருடமாக ரேஷன் கார்டு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இன்னும் பழைய ரேஷன் கார்டுகளுக்கு வீடு மாறி என்னை போன்றவர்கள் வீடு மாறும்போது கூட அந்த வீடு மாறினவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க புதுசா எதுவுமே பிரிண்ட் பண்ண முடியாது, பழைய ரேஷன் கார்டு இது ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ல ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு கூட புதுசா ரேஷன் கார்டு அவங்க கொடுக்கறதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு மோசமான மக்கள் விரோத ஆட்சியை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர்களுக்கு என்னன்னா, ரேஷன் கார்டு கொடுத்துட்டா 1000 ரூபாய் அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்கணும். அதன் மூலம் பிரச்சனை ஏற்படுவதற்காண்டி 3 வருடமாக ஆட்சி கொடுக்கல. நீங்க அவர்கள் சொன்ன வாக்குறுதினா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் ரேஷன் கார்டுகளுக்கு 2,18,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஆனால் பல வருடமா கொடுக்கல. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்திலும் பல முறை கேள்விகள் எழுப்புறதுக்கு பிறகு கடந்த வருடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலயே கூட 1,15,00,000 பேருக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. மீதம் 1 கோடி ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்குது. இப்ப புதிய ரேஷன் கார்டு கொடுக்கலண்டா இது என்ன விதமான ஆட்சி? அப்போ மக்களுக்கு அவங்க ரேஷன் கார்டுங்கிறது மக்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமானது. இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதற்கும் அவர்கள் வாழ்வாதாரத்தை அவர்கள் நிலை கொள்வதற்கும் இந்த ரேஷன் கார்டு என்பது ரொம்ப முக்கியமான. எல்லா ஆட்சி காலத்திலையும் ரேஷன் கார்டு என்பதை அப்ளை பண்ணீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 3 வருஷமா ரேஷன் கார்டு கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னடா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னடா, பெண்களுக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. ரேஷன் கார்டு என்பது அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அரசு அதிகாரிகள்லாம் வேலை பளு காரணமா இருக்கிறாங்க, அதனால இந்த வேலைகளை சீக்கிரமா செய்ய முடியல, ஆவணங்கள்லாம் சரிபார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, இதுல ஆராயணும், இதை போய் இருக்கிற இடத்துல ஆய்வு செய்யணும், இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறதுனால அதிகாரிகள் ஏற்கனவே வேலை பளுவால இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்றாங்க. அதிகாரிகள் என்ன மாதிரியான வேலை பளுவில் இருக்கிறாங்க? இந்த துறை அதிகாரிகள் இல்ல உங்களுடன் ஸ்டாலின் பளுவில் இருக்கிறாங்க மேடம். அதாவது இவங்க விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பனுக்கு தப்பாம மகன் பிறந்திருக்காங்கிற மாதிரி அப்பா என்ன செய்தாரோ அதே போன்ற ஊழலை இன்றைக்கு அவர் செஞ்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த அரிசி மூட்டைகளை ஏத்துறதுல மட்டும், சிந்தியது செதறியதுல மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு நெல்மணிகள் வீணா இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கை காட்டிருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. 1200 கோடி ரூபாய்க்கு அரிசி நெல்மணிகள் கீழே சிந்தி போச்சு. எப்படி அவங்க தந்தையார் எப்படி நெல் மூட்டைகளை எப்படியே சாக்கு மூட்டை வரைக்கும் கரையன் அரைச்சிருச்சுன்னு சொன்னாரோ, அது போன்ற ஊழல் பெருச்சாளிகள் ஆளக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல மக்களுக்கு சேவை செய்யாம வேற என்ன வேலைகள் இருக்குது? உங்களுக்கு ஊழல் செய்வது மட்டும்தான் வேலையா? என்ன வேலை உங்களுக்கு? நீங்க பெண்களுக்காக எத்தனையோ நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க. கேஸ் மானியம் பண்றேன்னு சொன்னீங்க, கேஸ் மானியம் கொடுக்கவே இல்லை. மாதம் மாதம் மின் கட்டணம் வசூல் செய்வோம் பெண்களுக்காக சொன்னீங்க, அதையும் செய்யல. 5 சவர நகையை நீங்க அடமானம் வச்சீங்கன்னா அந்த நகையை நாங்கள் மீட்டு தருவோம் அப்படின்னு பெண்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி தானே நீங்க மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குனீங்க. என்ன செஞ்சீங்க? அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலன்னு சொல்றீங்களா? இல்ல மேடம், பெண்களுக்காக பொதுவாவே தமிழகத்துல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் வாக்குறுதியா கொடுப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கூட வாக்குறுதியும் கொடுத்தாங்க. அதுல குறிப்பா குறைந்தது 80-85% வாக்குறுதிகளை அதிமுக ஆட்சி காலத்துல நிறைவேற்றிருக்கோம். ஆனா இந்த ஆட்சி காலத்துல 10-15% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. பெண்களுக்கான எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல.
நீங்க வந்து பெண் பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய ஆனா laptop முதலமைச்சர் கொடுக்கவே இல்லை 5 ஸ்டாலினே லட்சமா. வந்து சொல்றாரு 90% வாக்குகளை நாங்க நிறைவேற்றிட்டோம்னு ஒரு முதலமைச்சரே சொல்றாரு. அதான் சொல்றேன்னா, பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பொய் சொல்வது அவர்கள் வல்லவர் என்பதில் இவர்கள் ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. பொய்யை எப்படி கண்டுபிடிக்கணும், ஊழலை எந்த விதமான ஊழல் எல்லாம் செய்யணும்னு இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறேன்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாயை எஸ்சி எஸ்டி ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. அப்படி இருந்து கூட அந்த எஸ்சி எஸ்டிகளுக்கு அவர்கள் மக்களுக்காக அந்த கொடுக்கக்கூடிய நலன் உதவிகள்லாம் நிறுத்திட்டு அதுல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து கூட இன்றைக்கு 5 லட்சம் கோடி, எவ்வளவு 5 லட்சம் கோடி இந்த 4.5 வருஷத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க கடன். ஏதாவது மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்களா? மக்களுக்கான ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? பெண்களுக்காக வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது முன்னேற்றத்துக்கான திட்டங்களை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல. ஏதாவது இன்றைக்கு வந்து அரசு ஊழியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும் கொதிச்சு போயிருக்காங்க. அதுலயும் விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க மேடம். நீங்க சொல்றீங்க பெண்களுக்கான வாக்குகளை வந்து இவங்க நிறைவேற்றவே இல்லை எதையுமே அப்படி சொல்றீங்க. ஆனா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த பிங்க் பேருந்தை வச்சே வந்து பெண்களுடைய வாக்க வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. அதாவது அவர்கள் நம்பிக்கை வைக்கணும் மக்களை வந்து எப்படினாலும் ஏமாத்திடலாம், கடைசி காலத்துல வந்து கடைசி கட்டத்துல இந்த பொங்கலினா பணம் கொடுக்கலாம் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பிங்க் கலர் பேருந்தை விட்டுட்டு எவ்வளவு மக்களை கொச்சைப்படுத்தினாங்க, எவ்வளவு எல்லாம் பெண்களை அவமானப்படுத்தினாங்க. ஓசி பஸ் சொன்னாங்க, லிப்ஸ்டிக் போடுறவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுத்த 1000 ரூபாய் தானே லிப்ஸ்டிக் போடுறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எஸ்சி தானே என்று பெண்களை கொச்சப்படுத்தியதெல்லாம் பெண்கள் எல்லாம் மறக்கல மேடம். நீங்க பவுடர் போடுறதே வேற லெவலி போடுறதே நாங்க கொடுத்த படத்துல தான் போடுறீங்கன்னு சொன்னாரு. என்ன இது போன்ற நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா துப்புரவு பணியாளர்களை பாத்தீங்கன்னா அதிகமா பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைச்ச ஊதியம் 23,000 15,000 ரூபாய் குறைச்சு கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தாலிக்கு தங்கம் இருந்தது, மகப்பேறு உதவி திட்டம் இருக்கு, அப்புறம் குழந்தை பெற வரைக்கும் வந்து கருவிலிருந்து கல்லறை வரைங்கிற ஒரு திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனா ட்ரெஸ், நோட் புக் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆட்சி காலத்துல பெண்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க வந்து மக்கள், அது குறிப்பா பெண்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க பெண்களுக்கு அவசியம் என்னதான், ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வீடு மாறி வந்திருக்காங்க. அந்த பழைய ரேஷன் கார்டை கூட புதுப்பிச்சு அட்ரஸ் மாத்தி கொடுக்க முடியாத இந்த விடியாத அரசாங்கம் எப்படி புது அட்ரஸ் கொடுக்க முடியும்? புதுசா எப்படி ரேஷன் கார்டு கொடுப்பாங்க? கேட்டா எங்களுக்கு பிரிண்ட் பண்ண முடியல, அது கொஞ்சம் நாள் ஆகும், பழைய ரேஷன் கார்டுல எழுதி வச்சுட்டு நீங்க போய் வாங்கிக்கோங்க சொல்றாங்க. இதுவா அரசாங்கம்? இதுதான் விடியல் தரக்கூடிய அரசாங்கமா? இன்றைக்கு காலப்போக்கில் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு துறைகளில் முன்னேறி இருக்குது என்று சொல்லக்கூடிய மார்த்தக்கூடிய இவர்கள் அடிப்படை ஒரு குடும்பத்திற்கு அடிப்படை ரேஷன் கார்டு கூட கொடுக்க முடியல. எல்லாத்தையும் இப்போ துணை முதல்வர் வந்து சொன்னிருந்தாரு, விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் வந்து டிசம்பர் மாத இறுதிக்குள்ள வந்து 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தா ரேஷன் கார்டை வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே முரணா இருக்கு. இது வந்து உண்மையாவே உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான ஒரு யுக்தி தானா? அப்போ இந்த கடைசி இந்த ஆட்சி போகக்கூடிய காலத்தின் இறுதியில இவர்கள் தமிழ்நாட்டினுடைய கடனை எவ்வளவு வேணாலும் உயர்த்திட்டு போலாம், மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, நம்ம ஒரு வாய்ப்பாக நம்ம மக்களை ஏமாத்தி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த கடைசி கட்டத்துல ஆல்ரெடி 5 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இப்ப மீண்டும் ஒரு கடன் தொகையை உயர்த்துறதுக்காக வேண்டி இன்றைக்கு வந்து டிசம்பர்ல இருந்து 1000 ரூபாய் கொடு. நீங்க உண்மையான ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதா இருந்தா, உண்மையானவர்களாக இருந்தா, நீங்கள் சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுத்திருக்கணும். நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனால் அதற்கான எங்களுக்கு திட்டங்கள் இருக்கிறது. ஆனா இவர்கள் வந்து கையாளாத ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்டங்களை எதுவுமே கொண்டு வருவாங்க. கொள்ளடிக்கிறது இல்லையா, அதுக்கு புதுசா அதுக்கு விதவிதமாக யோசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப கக்கூஸ் கழுவுறதுக்கான எவனாவது ஊழல் செய்வானா மேடம்? கக்கூஸ் கழுவுறதுல ஒரு டாய்லெட் கழுவுறதுக்கு 800 ரூபாய் விதம், அதுல 1000 கோடி ரூபாய் இப்ப ஊழல் செஞ்சிருக்கதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்து எழுதுறான்.
அதுக்கு எந்த விதமான மறுப்பும் சென்னையில மட்டும் 1000 கோடி ரூபாய் கக்கூஸ் கழுவுறதுக்காக அதுல அந்த இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கிறார். அதே போன்றுதான் இந்த நகராட்சி துறையில இந்த KN நேரு எவ்வளவு 880 கோடி ரூபாய் ஊழல் வஞ்சமாக வாங்கியிருக்காருன்ட்டு தெளிவாக ஈடி அறிவிச்சிருக்காங்க. யார் யார்கிட்ட வாங்கினாங்கன்னு 2562 பேர்கிட்ட லிஸ்ட் அவுட் கொடுத்திருக்காங்க. அதையும் இது பண்ணல. அப்போ ஊழல் செய்வதற்கான மட்டும் அவர்களுக்கு வந்து எல்லா அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க. மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கணும் அவர்களுக்கு பணிச்சுமைடா. சரி, இது என்ன மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? சரிங்க சார், பேசுவோம் 2026 தேர்தல்ல இல்ல 2026 தேர்தல்ல இவங்களுடைய வேலைகள்லாம் வந்து எதிரொலிக்குது அப்படின்றத பேசுவோம், தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த இல்ல மேடம், ஒரே அதாவது எங்க ஆட்சி காலத்துல அனைத்து மக்களும் பெண்களும் அரசு ஊழியர்கள் எல்லாத்து மக்களும் வந்து வாழ்வும் வளமும் உயரணுங்கிறதுக்காண்டி அதுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். கொரோனா காலத்துல கூட மக்களை போய் நேரடியாக போய் எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் போய் சந்திச்சாரு. அன்றைக்கு நிறுவனம் கூட கேட்டாங்க, இவ்வளவு ஆபத்தான பகுதியோட ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பாக்குறீங்க போது எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி திரும்ப சொன்னாரு, இது வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன், இதனால என் உயிர் போனா கூட பரவாயில்ல, மக்களுக்கு தானே போக போகுது என்று அந்த நிலையில் ஆட்சி செய்தார். ஆனா இன்னைக்கு என்ன, எவ்வளவு நீங்க வந்து எவ்வளவு கொள்ளை அடிக்கணும், மக்கள் வரி பணத்தை எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில சொத்து வரியிலிருந்து சுகாதார வரியிலிருந்து ஒவ்வொரு வரியும் உயர்த்தியும் அந்த பணம் அரசாங்க கஜானாக்கு போதா? எப்படி டாஸ்மாக்ல 10 ரூபாய் ஊழல் செஞ்சு பல ஆயிரம் கோடி ரூபாய் இவர்கள் வீட்டுக்கு போச்சோ, அதே போன்றுதான் எல்லாவர்கள் போடுற வரிகள் எல்லாமே அரசாங்க கஜானாக்கு வர்றதில்ல. சரிங்க சார், நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. ஒரு அடிப்படையான தேவை 4000 இன்னைக்கு நான் ஒரு நாள் மழை, நான் பல இடங்களுக்கு காலையில போனேன், பல இடங்கள்ல தண்ணி சென்னையில் தேங்கி இருக்கு. 4000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. அந்த பணம் என்ன ஆச்சுங்க? கண்டிப்பா இதெல்லாம் பேசணும்னா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியே போதாது, அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நிறைய பேசணும், அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த திமுக ஆட்சியில. நம்ம பேசலாம் சார், அடுத்த கெஸ்ட் கிட்டயும் பேசணும். ஜவஹர் அலி சார், இப்ப இந்த ரேஷன் கார்டு வந்து உரிமை தொகைக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய நலன்கள் கிடைக்காம இப்போ லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அதாவது இந்த அரசாங்கம் பெண்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கே புரியல மேடம். இந்த அந்த பெண்கள் தான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சிக்கு வர வச்சிருக்காங்க. அதாவது இந்த 1000 ரூபாய்க்காண்டி ரேஷன் கார்டு இல்ல மேடம், அது ஏதோ தவறாவே ஏதோ 1000 ரூபாய்க்காக தான் பெண்கள் ரேஷன் கார்டு வாங்குறாங்க, அந்த குடும்பம் ரேஷன் கார்டு வாங்குறாங்கன்னு திசை திருப்புறாங்க. இது வரைக்கும் வந்து இப்போ 2,18,00,000 23 லட்சம் ரேஷன் கார்டுக்குன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்கிறதுக்காண்டிய ரேஷன் கார்டு வாங்குறாங்க வச்சிருக்காங்க சார். மேடம், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அத்தாட்சியாக வச்சிருக்காங்க. ரேஷன் கார்டுங்கிறது அவர்களுடைய அடிப்படை உரிமை போல, அது பாஸ்போர்ட் போல. அது போல இப்பதான் வந்து ஆதாருக்கு மரியாதை இல்ல, ஓட்டர் கார்டுக்கு மரியாதை இல்லாம போயிருச்சு. ஆனா ரேஷன் கார்டுக்கு நீங்க இது இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சிக்காக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 வருஷமா அந்த அத்தாட்சியை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு மனசு இல்ல. மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல, அடுத்து பொங்கல் வரப்போகுது, பொங்கலுக்கு வந்து உதவித்தொகை தரணும் அப்படின்றதுக்காக காலம் தாழ்த்துறதா திரு கோவிந்தராஜன் சார் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க என்ன போன முறை பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல 2500 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த 4 வருஷமா பொங்கல் பரிசு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? அது முக்கியம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய உரிமைகளை ஒவ்வொருத்தரும் குடும்ப பெண்கள் 4 வருஷமா யார் கல்யாணம் ஆகலையா குடும்பத்துல, அதாவது கணவன் மனைவி ஒருவர் குடும்பம் ஆயிட்டா அவர்களுக்கு ரேஷன் கார்டு உண்டு, அடிப்படை உரிமை அந்த சட்டம். அவர்களுக்கு குழந்தை இருந்தா அந்த இப்ப 4.5 வருஷமா யாரும் கல்யாணம் நடக்கலையா, குழந்தை பெக்கலையா, அவங்க எல்லாம் ரேஷன் கார்டு தேவை இல்லையா, வீடு மாறி போகலையா? இதுல கூட பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல வந்து அரிசி ரேஷன் கார்டு இருக்கு, சக்கரை ரேஷன் கார்டு இருக்கு, அத்தாட்சிக்காக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, 3-4 விதமான ரேஷன் கார்டுகள் இருக்கு. இந்த அரிசி ரேஷன் கார்டுல அவங்க கொடுக்கக்கூடிய இப்பொழுது கடந்த காலம் நீங்க கேளுங்க, அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அத்தாட்சி ரேஷன் கார்டு தான் எங்களுக்கு ஒரு பெருமை, அது உங்களுக்கு அதிகாரம் அத்தாட்சிங்க. ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய அரிசிக்காக இல்ல, அரிசி பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமான அரிசியை கொடுக்கறாங்க. சக்கரை பாத்தீங்கன்னா டீ போட முடியாத அளவுக்கு அந்த சக்கரை அவ்வளவு பெருசு. இதெல்லாம் வந்து என்னன்னா இது ஏதோ இந்த மாநில அரசு மட்டும் கொடுக்கல,
இது கொடுப்பதாக மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பொது விநியோகத்தை நம்ம சகோதரர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி பொது விநியோக திட்டத்தின் கீழ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரிசியை வந்து குறைந்த விலையில வழங்குறாங்க. நன்றி நன்றி சார். மாநில அரசாங்கம் முழுமையா கொடுக்கிற திட்டம் இல்ல. அந்த திட்டத்தை கூட இல்ல நேரம் இல்ல சார். என்ன பண்றாங்க? அந்த திட்டத்துல வாங்கக்கூடிய அந்த அரிசியை தரமற்ற அரிசியாக வாங்குறாங்க. இதுலதான் ஊழல், இதுல லஞ்சம். இது ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி போயிட்டு இருந்தா என்ன மேடம் ஆகும் தமிழ்நாடு? சரிங்க சார், நன்றி நன்றி சார். அடிப்படை உரிமை இல்லாம ஒரு மாநிலமா போச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? மக்கள் புரியுது புரியுது சார், புரியுது. நம்ம அடுத்த கெஸ்ட் கிட்ட பேசலாம்.